ராணி. அத்தியாயம் 22. எனக்கு ஒன்றும் நன்றி கடன் செலுத்த தேவையில்லை இளவரசே. இந்த மண்ணுக்கும் மாந்தருக்கும் பிற்காலத்தில் தாங்கள் இன்னும் வளர்ந்து புகழ்பெற்ற பிறகு நல்லது செய்யுங்கள். ஆக்கப்பூர்வமான அரும் பணிகளை ஆற்றுங்கள். சரித்திரம் தங்களை என்றும் நினைத்திருக்கும் வண்ணம் செயற்கரிய செயல்களை செய்யுங்கள். ஏணிகள் எப்போதும் மேலே ஏறி செல்வதில்லை, பலர் மேலேறி செல்ல உதவும். அம்புகள் எப்போதும் ஆழ்வதில்லை, ஆள்பவர்களுக்கு உதவும். அதாவது ஆள்வோர் வைக்கும் இலக்குகளை நோக்கி பாய்ந்து வீழ்த்தும். அதுபோலத்தான் இந்த ஆச்சாரிய கிழவனும் என்ற குருநாதரின் முகம் சிவந்தது. வெண்தாடி மீசைகளை மீறி ஒளிர்ந்தது. நரைத்த தடிமனான புருவங்களுக்கு கீழிருந்து அவரது விழிகள் ஜொலித்தன. குருநாதரே என்ற இளவரசனின் குரலும் நெகிழ்ந்து ஒலித்தது. இளவரசே என்ற குருநாதரின் குரல் சாந்தமாக இருந்தது. தங்களின் பால் மனத்தின் பதமான அறிவுரைகளை அல்லது புனித வேண்டுகோள்களை இந்த கணத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் என் தலைமீது தாங்குவேன். நான் கங்கை கொண்ட சோழ மாமன்னரின் மகள் வயிற்றில் உதித்தது உண்மையானால், எதிர்காலத்தில் தாங்கள் இன்று கூறியது போல உன்னதமான பணிகளை செய்வதும் உறுதி. அரச பரம்பரையில் உதித்த யாரும் இதுவரை செய்யாத சில செயல்களை, அதாவது நல்ல செயல்களை செய்து காட்டுவேன். அந்த கணங்களில் எல்லாம் என் தியாகம் நிறைந்த குருநாதரை நிச்சயம் நினைப்பேன், நெஞ்சு பூரிப்பேன். இது சத்தியம் குருநாதரே, சத்தியம் என்ற இளவரசன் மீண்டும் ஒருமுறை எழுந்து குருநாதரை நெருங்கி அவரின் வலது கரத்தை பற்றி தனது வலது கரத்தால் ஒருமுறை அடித்தான். பேச முயன்ற குருநாதர் பேச்சு வராமல் தழுதழுத்தார். அவரின் விழி முனைகளில் நீர் மினுக்கியது ஆனந்த மிகுதியால். அப்போது இளங்கோ அந்த அறைக்குள் நுழைந்து குருநாதரை நோக்கி தலை தாழ்த்தி வணங்கினான். குருகுலத்தில் நுழைந்ததும் புறவிகளோடு லாயத்திற்கு சென்றவன் நெடுந்தொலைவு பயணம் செய்து களைத்திருந்த இரு புறவிகளுக்கும் தீனி வைத்து, குருகுலத்தின் ஊழியரின் துணையோடு நீர் அருந்த செய்தும், அவற்றின் தேகத்தை பீர்க்கு நாரினால் தேய்த்து விட்டும் வாஞ்சையோடு தட்டி கொடுத்துவிட்டு, அவை இரண்டும் செல்லமாக கனைத்ததும் மேலும் இரு செல்லத்தட்டு தட்டிவிட்டு தனது குடிலுக்கு திரும்பியவன் கை கால்களை கழுவிக்கொண்டு புழுதி படிந்திருந்த ஆடைகளை களைந்து மாற்றுடை தரித்து வாளையும் குத்துவாட்களையும் கச்சையில் செருகி கொண்டு அந்த பொன் மாலை வேளையில் சில கணங்கள் குருகுல வளாகத்தை சுற்றிலும் தெரிந்த இயற்கையின் வனப்புகளில் விழிகளை மேயவிட்டு இதயத்தை பறிகொடுத்து நின்றிருந்தான். எத்தேசையாக கடார் கடார் என்ற சம்மட்டி இரும்பின் மீது மோதும் ஒலிகள் செவிகளில் எதிரொலிக்க, இயற்கை அழகிலிருந்து பார்வையை ஒலிவந்த திக்கில் திருப்பியவன் வியந்து போனான். அடுத்த கணம் அவன் கால்கள் புதிதாக தெரிந்த சில குடில்களை நோக்கி நடந்தன. நடந்து சிறு தொலைவை கடந்து அந்த குடில்களை நெருங்கியவனின் விழிகள் விரிந்தன. இரும்பை பழுக்க வைத்து மட்டீர் மட்டீர் என்று அடிக்கும் கொல்லர்களையும், தோல் துருத்திகள் அழுத்தப்படும் உயிங் உயிங் என்ற இசை போன்ற ஓசையையும், கட்டுமஸ்தான உடற்கட்டுடைய பல கொல்லர்கள் இடுக்கியால் இரும்பு துண்டங்களை உலையில் வைத்து காய்ச்சுவதையும், மாறி மாறி தணலில் வைத்து பெரும் இரும்பு கல்லின் மீது திசை மாற்றி மாற்றி பிடித்து சமட்டிகளை பற்றியிருந்த கொல்லர்களை அங்கே அடி, இங்கே போடு என்று ஆணையிடுவதையும், இயந்திரங்களைப் போல செயல்படும் அவர்களின் செய் நேர்த்தியையும் கண்டவன் அசையாமல் அப்படியே நின்ற இடத்திலேயே நின்றான். பல நிமிடங்கள் ஆச்சரியத்துடன் நின்றிருந்த இளங்கோ அவர்களிடம் சென்று, ஐயா, தாங்கள் எந்த ஊர் என்று வினவினான். சோழ நாட்டின் காஞ்சி மாநகர் வீரரே என்றார் ஒரு கொல்லர். ஓ, காஞ்சி மாநகரா என்றான் சிறிது வியப்புடன். ஆம் வீரரே, தாங்களும் காஞ்சி மாநகரா என திருப்பி கேட்டார் அந்த நடுத்தர வயதுடைய கொல்லர். இல்லை ஐயா, சோழ நாடுதான், ஆனால் குடமூக்குக்கு அருகில் திருவிடைமருதூர் பக்கம் என்றான் இளங்கோ. சில நிமிடங்கள் இப்படியே உரையாடியதில் அந்த 10 கொல்லர்களும் காஞ்சியில் இருக்கும் சோழப்படையின் வடதிசை தண்ட நாயகரால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதும், அவர்கள் சோழப்படையின் ஒரு உப தலைவன் பொறுப்பில் 5 பொதி வண்டிகளோடு வந்திருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டவன் அங்கிருந்து நகர்ந்தான். சில கஜ தொலைவு கடந்த பிறகு வாட்பயிற்சி களத்திலிருந்து வாட்கள் மோதும் ஒலியும், அங்கே குருகுல மாணவ வீரர்களின் கூட்டம் சூழ்ந்து நிற்பதையும் கண்டான். அந்த களத்தை நோக்கி அனிச்சையாக அவனது கால்கள் நடந்தன. வாட்பயிற்சி களத்தை நெருங்கிய இளங்கோவின் விழிகள் விரிந்தன அளவற்ற வியப்பால். ஆம், அங்கே நெடிய தோற்றமுள்ள வீரன் ஒருவன் தனது நீண்ட பெரும் வாளை சுழற்றி ஒரு குருகுல மாணவனுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருந்தான். அவன் தன்னை விட 2 அகவை முதிர்ந்தவனாகவும், முறுக்கிவிடப்பட்ட கருத்த மீசையும், உயரத்துக்கு ஏற்ற உடல் பருமனும், நீண்ட வலிமையான கரங்களுடனும், பெரும் வாளை பற்றி அனாயாசமாக சுழற்றும் வல்லமையும், விழிகளில் அலாதியானதொரு கூர்மையுமாக அலட்சியமாக நின்ற தூண்களை போன்ற திடமான கால்களுமாய் தோற்றமளித்ததையும்
இளங்கோவின் விழிகள் சில கணங்களில் அலசி ஆராய்ந்தன. கொல்லர்கள் கூறிய சோழர் படையின் உபதலைவன் இவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவனது மனம் முடிவு செய்தது. சோழர் படையின் உபதலைவன் இவன் என்ற நினைவு எழுந்ததும் அவனை அறியாமல் அவனுள் ஒரு ஆர்வமும் கிளர்ந்தது. அந்த உபதலைவன் மேலும் சில அடிகள் எடுத்து வைத்து களத்தை சுற்றி சூழ்ந்து நின்ற குருகுல மாணவ வீரர்களோடு இணைந்து நின்று உபதலைவனின் வாட்போரை பார்வையிட்டான். உபதலைவனின் ஒவ்வொரு அசைவையும் இமைக்காமல் கண்டு நின்ற இளங்கோ அவனின் வாள் வீச்சின் சுத்தமும் நேர்த்தியும், அவன் வாளை பற்றியிருந்த வலது கரத்தில் தெரிந்த ஏராள தழும்புகளும், வலது கரத்தின் கட்டை விரலுக்கு மேல் கருத்து காய்பேறி இருந்த வாள்பிடி விளைவித்த அடையாளமும் அவன் அத்தனை அற்ப சொற்ப திறன் உள்ளவன் அல்லன் என்பதையும், தனக்கோ இளவரசனுக்கோ சற்றும் சளைத்தவன் அல்ல என்பதையும் உணர்ந்து கொண்டான். அவனை அறியாமல் அவன் மனம் அந்த சோழர் படை உபைத்தலைவனை மதித்தது. அவனோடு பேசவும் அவனுள் ஆவல் கிளர்ந்தது. ஆனால் உபதலைவன் வாள் பயிற்சி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்ததால் இந்த நேரத்தில் குறுக்கிடக்கூடாது என்றும் தனது ஆவலை அடக்கி கொண்டான் இளங்கோ. தொடர்ந்து பல மாணவர்களுக்கும் மாறி மாறி பயிற்சிகளை பயிற்றுவிப்பதில் கவனமாக இருந்தான் அந்த படைத்தலைவன். புறவிலாயத்தை விட்டு வந்து ஒரு நாழிகைக்கு மேல் காலம் கடந்து விட்டதை உணர்ந்து கொண்ட இளங்கோ சட்டென்று தான் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் இளவரசனிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற நினைவு துளிர்க்க அந்த களத்தை விட்டு பெரிய கொட்டாரத்தை நோக்கி நடந்தான். பெரிய கொட்டாரத்துக்குள் நுழைந்து குருநாதரின் அறைக்குள் அடியெடுத்து வைத்த இளங்கோ அங்கே உணர்ச்சி பூர்வமாக உரையாடி கொண்டிருந்த குருநாதரையும் வேங்கி இளவரசனையும் கண்டதும் ஏதும் பேசாமல் வணங்கிவிட்டு அமைதியாக நின்றான். உணர்ச்சிகளின் உச்சத்தில் தழுதழுத்த குரலோடு விழிமுனைகளில் நீர் மினுக்க நின்ற வேங்கைவன மல்லர் தன் முன் தோன்றி வணங்கிய இளங்கோவை கண்டும் ஏதும் பேசாமலே சில கணங்கள் நின்றிருந்தார். சில நிமிடங்கள் அப்படியே கழிந்தன. மெல்ல சுய நினைவு வரப்பெற்ற குருநாதர், நல்லது இளவரசே என்றவர் அப்போதுதான் இளங்கோ அந்த அறைக்குள் வந்து வணங்கி நின்றதும் நினைவில் தோன்ற, வா மகனே என்றார். தன் குழப்பத்தை எண்ணி தனக்குள் லேசாக நகைத்து கொண்டவர். கொல்லு பட்டறைகளுக்கு செல்வோமா இளவரசே என குருநாதர் வினவிய போது, நான் பார்த்தேன் இளவரசே, பட்டறைகளை அதிவேகமாக ஆயுதங்கள் உருவாகின்றன என்றான் இளங்கோ. அப்படியா, பார்த்துவிட்டாயா என ஆர்வமுடன் வினவிய இளவரசனிடம், ஒரு படைத்தலைவரையும் கண்டேன் இளவரசே என்றான் இளங்கோ. அப்போது குருநாதரின் இதயத்தில் சுரீர் என ஒரு தவறு தைத்தது. என்ன, படைத்தலைவரை கண்டாயா? எந்த படைத்தலைவர் இங்கு விஜயம் செய்திருக்கிறார் என்ற இளவரசனிடம் ஏகமான வியப்பு தலை தூக்கிற்று. மன்னிக்க வேண்டும் இளவரசே, தங்களை கண்டதும் அனைத்தையும் மறந்து விடுகிறேன். சோழ படையின் வடதிசை தண்டநாயகர் ஒரு உபதலைவன் பொறுப்பில்தான் கொல்லர்களையும் 5 பொதிவண்டிகளில் பழுதுபட்ட பழைய ஆயுதங்களையும் அனுப்பியிருந்தார். அந்த உபதலைவரும் இங்குதான் தங்கியிருக்கிறார். நமது மாணவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கிறார். அந்த செய்தியை தங்களிடம் தெரிவிக்க மறந்துவிட்டேன். வர வர வயதும் கூடுகிறதல்லவா, தங்கள் முன் என்னையே மறந்து விடுகிறேன் என்றார் சற்று இறங்கிய குரலில். உபதலைவன் பொறுப்பிலா என்ற இளவரசனின் புருவங்கள் நெளிந்து நெற்றியில் ஏறின. ஆம் இளவரசே, உபதலைவன்தான். சோழ படையின் வடதிசை தண்ட நாயகரின் கீழ் பணியாற்றிய வாலிப படைத்தலைவன். தங்களை விட 2 அகவை கூடுதலாக இருக்கலாம். பெயர் கூட கருணாகரனாம். பழைய பல்லவ குலத்தை சேர்ந்தவர். நம் இளங்கோவின் கிராமத்திலிருந்து தென் திசையில்தான் அவரின் பூர்வீகமும் உள்ளது. முடிகொண்ட சோழ பேராற்றின் தென்கரையில் திருநறையூர் நாட்டு வண்டை நகர் என்ற ஊரைச் சேர்ந்தவர். தங்களைப் போலவே வித்தைகளில் நல்ல தேர்ச்சியும் முதிர்ச்சியும் அவரிடம் தெரிகின்றது. தங்களுக்கு இளங்கோவை போல இன்னும் ஒரு கவசமாக அவர் விளங்குவார் என்றார் குருநாதர். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி குருநாதரே. வண்டை நகர் என்றா கூறினீர்கள் என வினவினான் இளவரசன். ஆம் இளவரசே, குடமூக்கிலிருந்து திருவாரூர் நாகை துறைமுகப்பட்டினம் செல்லும் வழியில்தான் வண்டை நகர் உள்ளது. தாங்கள் அந்த வழியில் சென்றதில்லையா என்று கேட்டார் குருநாதர். சென்றதில்லை குருநாதரே என்றான் இளவரசன். தனது கிராமத்திலிருந்து அருகாமையில் இருக்கும் திருநறையூர் நாட்டின் வண்டை நகர்தான் அந்த உபதலைவனின் ஊரும் என்ற செய்தியை செவிமடுத்ததும் இனம் புரியாத இன்பத்தை உணர்ந்தது இளங்கோவின் இதயமும். அந்த கணத்திலேயே அந்த உபதலைவனிடம் சென்று உரையாட ஆவல் கிளர்ந்தது அவனுள். தொலைதூரத்தில் இருக்கிற போது தங்கள் பகுதியை சேர்ந்தவர்களை மனம் எத்தனை சொந்தம் கொண்டாடுகிறது என்று எண்ணி வியந்தான் மெய்க்காவலனான இளங்கோ. நல்லது குருநாதரே, கொல்லர் உலைகளை காண்பதோடு அந்த உபதலைவரையும் சந்திப்போமா என்ற இளங்கோ இருக்கையை விட்டு எழுந்தான். மூவரும் அங்கிருந்து வெளியேறி கொல்லு பட்டறைகள் இருந்த திசையில் நடந்தனர். குடதிசை ஆதவனின் செந்நிறத்தோடு போட்டியிடுவதைப் போல
கொல்லர் உலைகளும் சிவந்து பொறிகளை கக்கின. காய்ச்சப்பட்ட இரும்பு துண்டங்களின் மீது சம்மட்டி அடிகள் விழுந்த போதும் சிவந்த துகள்கள் சிதறி விழுந்தன. சிதறிய நெருப்பு துண்டங்களை சிறிதும் சட்டை செய்யாமல் ஆயுதங்களை ஆக்கி சோதிக்கும் அனுபவம் நிறைந்த மல்லர்களை போன்ற அந்த கொல்லர்களை பரவசத்துடன் பார்த்தான் இளவரசன். நின்று வணங்கினர் கொல்லர்கள். வணங்கியது மட்டுமல்லாமல் வாழ்க இளவரசர் என்றும் வாழ்த்து கோஷமிட்டனர். தலையசைத்த இளவரசன் நீங்கள் என்றான். காஞ்சி மாநகரம் இளவரசே என்றனர் கொல்லர்கள். உங்களால் பெரும் காரியங்கள் நடந்தாக வேண்டும் என்றான் இளவரசன். காத்திருக்கிறோம் இளவரசே என ஏகோபித்து கூறினர் கொல்லர்கள் அனைவரும். நல்லது, உங்கள் பணி நடக்கட்டும் என்ற இளவரசன் குருநாதரின் முகத்தை பார்த்தான். அவரும் காத்திருந்தவர் போல, அடுத்து நாம் வாட்பயிற்சி களத்திற்கு செல்லலாமா அல்லது நமது அறைக்கே சோழ உபதலைவரை அழைக்கலாமா இளவரசே என்றார் அவன் எண்ணத்தை அறிந்து கொள்ள. வாட்பயிற்சி களத்தில் தானே படைத்தலைவர் இருக்கிறார். ஆம் இளவரசே, அங்குதான் வித்தை கற்பிக்கிறார் என குருநாதர் கூறியதும், நாமே அங்கு செல்வோம் குருநாதரே என்ற இளவரசன் பயிற்சி களத்தை நோக்கி நடந்தான். மூவரும் வாட்பயிற்சி களத்தை அடைந்த போது அங்கு சோழர் படையின் உபதலைவன் குருகுல இளைஞர்களுக்கு வாட்பயிற்சி கற்பித்துக் கொண்டிருந்தான். அவன் பற்றி இருந்த நீண்ட பெரும் வாளையும் தோற்றத்தையும் அவன் அசைவுகளையும் சற்று முன்பு கண்டு மகிழ்ந்த இளங்கோவை போலவே இந்த கணத்தில் சற்று தொலைவில் வரும்போதே கண்டு ரசித்தபடி நெருங்கி சூழ்ந்து நின்ற மாணவர்களுக்கு பின்புறத்திலேயே எந்த அரவமும் எழாமல் நின்றான் இளவரசன். இளவரசனும் குருநாதரும் மெய்காவலன் இளங்கோவும் அங்கு வந்ததையோ பேசாமல் நின்றதையோ அங்கு குழுமி நின்றவர்களோ பயிற்சி பெற்றவர்களோ உபதலைவனோ யாருமே சிறிதும் கவனிக்கவில்லை. அந்த அளவு அவர்கள் பயிற்சிகளில் ஒன்றி நின்றனர். ஆதவனும் அதற்கு மேல் பூமியை பார்க்க முடியாது என தெரிவிப்பது போல குடதிசையில் மறைந்து கொண்டான். வானம் மட்டுமே மேக திரட்சிகளில் செவ்வனம் தீற்றிக்கொண்டு தீப்பற்றிய பெருவெளி போல காட்சியளித்தது. அம்மட்டில் அன்று அந்த பயிற்சி போதும் என்று நினைத்த உபதலைவன் பயிற்சியையும் நிறுத்தினான். முறையான வணங்குதல்களுக்கு பிறகு ஆயுதங்களை உரைகளுக்குள் போட்டனர் பயிற்சி மாணவர்கள். அரங்கின் நடுப்பகுதியிலிருந்து வாளை உரையிலிட்ட வண்ணம் விளிம்பை நோக்கி வந்த சோழர் படை உபதலைவனின் ஈட்டியினும் கூர் விழிகள் கூட்டத்தோடு கூட்டமாக நின்றிருந்த இளவரசனை கண்டு ஒரு கணம் வியந்தன. மறுகணம் சற்று விரைவு காட்டி 2 அடி முன்வைத்து இளவரசனை தலை தாழ்த்தி வணங்கினான். தாங்கள் எப்போது இங்கு வந்தீர்கள் இளவரசே என்ற சொற்களையும் உதிர்த்தான். தன்னை வணங்கியதும் வியந்த இளவரசன் மனதில் முன்பே என்னை இவர் அறிவாரா என்ற வினாவும் எழுந்தது. இன்றைய மாலையில்தான் எத்தனை ஆச்சரியங்கள் என்றும் மலைத்தான் இளவரசன். அன்று 2 நாழிகைகளுக்கு முன்பு குருகுலத்திற்கு வந்த பின் சங்கிலி தொடராக அறிந்து கொண்ட செய்திகளும் கண்டவையும், சற்று முன்பு வாட்பயிற்சி வளாகத்தில் கண்ட பயிற்சியும், பயிற்சி அளித்த சோழர் படை உப தலைவனையும் அவனோடு ஒன்றி போய் உலகை மறந்து நின்ற குருகுல மாணவர்களையும் கண்ட பரவசத்தில் புலகாங்கிதத்தோடு நின்ற வேங்கி இளவரசன் ராஜேந்திரன் பயிற்சி முடிந்து நகர்ந்து வந்த உபதலைவன் தன்னை வணங்கி எப்போது இங்கு வந்தீர்கள் இளவரசே என்ற சொற்களை மலர்ச்சியுடன் உதிர்த்ததும் சிறிதே மலைத்துவிட்டு 2 நாழிகை காலமாக தான் சந்தித்த உணர்ந்த ஆச்சரியங்களை அசை போட தொடங்கிற்று அவன் மனம். அசை போட்டதின் விளைவாக திடுமென படைத்தலைவனை நிமிர்ந்து நோக்கிய இளவரசன், முன்பே என்னை அறிவீர்களா படைத்தலைவரே என்ற சொற்களையும் உதிர்த்தான். அறிவேன் இளவரசே, பல வீர விளையாட்டு போட்டிகளில் தாங்கள் பங்கேற்று என்னை கவர்ந்திருக்கிறீர்கள் என்றான் உபதலைவன் இதழ்களில் புன்னகை மலர. அப்படியா? தாங்கள் எங்கு பணிபுரிந்தீர்கள் இதுவரை? நான் தங்களை இதற்கு முன் கண்டதாக நினைவில்லை என்றான் இளவரசன். பழையாறை, தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம், தொண்டை மண்டல பகுதிகள், காஞ்சி கோட்டை, கடைசியாக வடதிசை படைப்பிரிவில் பணிபுரிந்து வந்தேன் இளவரசே என்றான் உபதலைவன். நல்லது படைத்தலைவரே, தங்களை பற்றி குருநாதர் கூறினார். சற்று முன்பு தங்களின் பயிற்சி தரும் லாவகத்தையும் கண்டேன் என்றான் இளவரசன் புன்னகை நெளிய. தொடர்ந்து தன் பக்கத்தில் நின்றிருந்த மெய்க்காவல் வீரன் இளங்கோவையும் உபதலைவனுக்கு அறிமுகம் செய்து வைத்த இளவரசன், இவன் தங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள நடார் என்ற கிராமத்தை சேர்ந்த முரடன் படைத்தலைவரே என்று கேலியுடன் சொற்களை உதிர்த்ததும் குருநாதர் உட்பட அனைவரும் கொல்லென்று நகைத்தனர். இவரை போன்றவர்கள் நமக்கு இப்போது அவசிய தேவை இல்லையா இளவரசே என்று படைத்தலைவனும் தன் குறும்பை காட்டினான். இளவரசன் முரடன் என்று தன்னை அறிமுகப்படுத்தியதும் சிறிதே கூச்சத்துடன் தலை தாழ்ந்த இளங்கோவும், படைத்தலைவரும் நானும் அருகாமை ஊர்களை சேர்ந்தவர்கள் இளவரசே என்றான் கீழ்பார்வையால் பார்த்தபடி. அவன் சிலேடையாக வெளியிட்ட சொற்களை கேட்ட அனைவரும் நகைத்தனர். படைத்தலைவரும் நகைத்தான் வாய்விட்டு.
சரி, வாருங்கள் படைத்தலைவரே, குருநாதரின் அறைக்கு செல்வோம் என இளவரசன் கூறி நகர மூவரும் பின்தொடர்ந்தனர். இளவரசனையும் அவன் மெய்காவலனையும் புதிதாக வந்து சேர்ந்துள்ள உபதலைவனையும் பற்றியே மனதிற்குள் அசை போட்ட வண்ணம் நடந்தார் குருநாதர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.